வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கியூபெக்கினுடைய செயின்ட் ஜீர்சோர் ரிச்லியோவிலே 25 வயதான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சேத்தன் குமார் என்பவரை ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் கைது செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றது. கனடா அமெரிக்க எல்லையிலே சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை ஏற்றி சென்ற ஒரு வாகனத்தை ஒருங்கிணைந்த எல்லை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் வழிமறித்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது வாகனத்தை நிறுத்தாமல் போலீஸ் வாகனத்தின் மீது குமார் மோதியதிலேயே அந்த அதிகாரி படுகாயமடைந்திருக்கின்றார். தப்பியோட முயன்ற குமார் உடனடியாக கைது செய்யப்பட்டார். அவர் மீது அதிகாரி மீது தாக்குதல் நடத்துதல், ஆபத்தான முறையில வாகனத்தை இயக்குதல் மற்றும் விபத்துக்கு பிறகு நிற்காமல் செல்லுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கைதை தொடர்ந்து மனித கடத்தல் வலை பின்னல்களை ஒழிக்க RCMP உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. சஸ்கச்சவனில் இருக்கின்ற ஷோல் லேக் கிரீனேஷனில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே பொதுமக்களை நோக்கி ஒரு நபர் துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதாக கரட் ரிவர் RCMPக்கு தகவல் கிடைத்தது. அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆயுதம் ஏந்திய நபர் வீட்டிற்குள் இருப்பதை அடையாளம் கண்டார்கள். தொடர்ச்சியாக சிறப்பு படையின் உதவியுடன் தேடுதல் வாரண்ட் மூலம் வீட்டுக்குள் நுழைந்து 24 வயதான மிக்கி பியர் என்பவரை அதிகாரிகள் பாதுகாப்பாக கைது செய்து அவருடைய துப்பாக்கியை பறிமுதல் செய்தார்கள். அவர் மீது ஆயுதத்தால் தாக்குதல், பாதுகாப்பற்ற முறையில் துப்பாக்கியை வைத்திருத்தல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 7 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கமாக்ஸ் லேக் அருகே திருடப்பட்ட வாகனம் ஒன்று குறித்து RCMP அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்த போது வாகனத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினார்கள். ஓட்டுநர் தப்பிக்க முயன்று பல போலீஸ் வாகனங்கள் மீது மோதியிருந்தார். இதனையடுத்து ஹெலிகாப்டர் மூலம் வாகனம் கண்காணிக்கப்பட்டு நெடுஞ்சாலை 19 துரத்தி செல்லப்பட்டது. தொடர்ச்சியாக சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போலீஸ் முகப்பு நாய் பிரிவின் உதவியுடன் நனைமோ விமான நிலையம் அருகே வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது. 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் என மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 2 திருட்டு வாகனங்கள் மீட்கப்பட்டது. 3 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே மற்ற மூவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ட்ரையல் பகுதியில் இருக்கின்ற நெடுஞ்சாலை 3Bயில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே தென்கிழக்கு மாவட்ட முக்கிய குற்றப்பிரிவு அதிகாரிகள் SCDMCU அதிகாரிகள் தேடுதல் வேட்டை ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள். மார்க் கன்ராட் என்கின்ற உள்ளூர் வாசி மர்மமான முறையில் மாயமான சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை ஒன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். தேடுதலின் போது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நெடுஞ்சாலை பல மணி நேரங்களுக்கு மூடப்பட்டது. கொலோம்னா, கேஸ்டல்கர், கிராண்ட் போக்ஸ் உள்ளிட்ட பல நகரங்களில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். 2025 ஆண்டிலே மார்க் கன்ராட்டுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அல்லது அவர் காணாமல் போனது குறித்த தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு RCMP பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அல்பர்டாவின் கல்கரியிலே 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுவர் பாலியல் வன்கொடுமை புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கிலே ஒரு நபர் மீது தற்போது அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உள்ளூர் IP முகவரியிலிருந்து சந்தேகத்திற்குரிய இணைய பயன்பாடு கண்டறியப்பட்டதை அடுத்து சிறப்பு சைபர் கிரைம் பிரிவு பல மாதங்களாக தீவிர விசாரணையை மேற்கொண்டது. சந்தேக நபரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பல என்கிரிப்ட் செய்யப்பட்ட ஹார்ட் டிரைவ்கள் மற்றும் கணனிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. சிறுவர் ஆபாச படங்களை வைத்திருந்தது மற்றும் விநியோகித்தது உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொள்கின்றார். உள்ளூரிலே பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நபர் தற்போது மாகாண காவலில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறார். முதுகெலும்பு காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் 2026 உலக கோப்பை டிக்கெட்டுகளை வழங்கி நிதி திரட்டுகின்ற ஒரு குழுக்களை ரத்து செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றது. FIFAவினுடைய வழக்கறிஞர்களிடமிருந்து வர்த்தக முத்திரையை மீறியதாக கூறி 9 பக்க சட்டப்பூர்வ நோட்டீஸ் வந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை வாங்குவதற்காக தனியார் நன்கொடையாளர் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட டிக்கெட்டுகளை கொண்டு இந்த குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள FIFAவை எதிர்த்து நீதிமன்றத்தில் போராட போதிய நிதி வசதி இல்லாததால் தொண்டு நிறுவனம் இந்த குழுக்களை ரத்து செய்துள்ளது. குழுக்களில் பங்கேற்றவர்களுக்கு பணம் திரும்ப கொடுக்கப்பட்டு வருகிறது. சஸ்கச்சவனில் இருக்கின்ற பெலிகன் நரோஸ் பகுதியிலே துப்பாக்கி ஏந்திய நபர் ஒருவர் சுற்றித் திரிவதாக அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து அப்பகுதி முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையுமாறும், கதவுகளை மூடி வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் செல்போன் குறுஞ்செய்திகள் மூலம் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பு அதிரடி படையினர் மற்றும் ட்ரோன்கள் உதவியுடன் சஸ்கச்சவன் RCMP அப்பகுதியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் ஒரு கம்யூனிட்டி பில்டிங்கிற்கு அருகே பலமுறை துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டதாக தெரிவித்திருக்கின்றது. நிலைமை தொடர்ந்து பதட்டமாக இருப்பதால் ஆயுதமேந்திய அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
மனிடோபாவில் இருக்கின்ற ஒரு ஹோட்டலில் பணியாற்றிய வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு $1,00,000க்கும் அதிகமான நிலுவைத் ஊதியத்தை உடனடியாக வழங்குமாறு ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு மாகாண வேலைவாய்ப்பு தர நிர்ணய குழு உத்தரவிட்டிருக்கின்றது. குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவான சம்பளத்தில் தொழிலாளர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு வேலை வாங்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. எனினும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கள் ஹோட்டலில் வேலை செய்ததே தங்களுக்கு தெரியாது எனவும் இதற்கு 3ஆம் தரப்பு வேலைவாய்ப்பு நிறுவனமே காரணம் எனவும் ஹோட்டல் உரிமையாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த விளக்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ள தொழிலாளர் உரிமை ஆர்வலர்கள் தங்கள் நிறுவனத்தில் நியாயமான தொழிலாளர் நடைமுறைகளை உறுதி செய்வது உரிமையாளர்களின் தார்மீக பொறுப்பு என கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டவாவில் உள்ள சர் ஜான் ஏ மெக்டொனால்ட் கட்டிடத்தில் நடைபெற்ற பெரியாவடை விழாவிலே பதவியிலிருந்து விலகுகின்ற கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் மற்றும் அவரது கணவர் விட் பிரேசரின் வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை பிரதமர் மார்க் கார்னே பாராட்டி பேசியிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மத்தியிலே உரையாற்றிய கார்னே பழங்குடியினரின் நல்லிணக்க முயற்சிகளுக்கான சைமனின் அர்ப்பணிப்பையும் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு சிறந்த தலைவராக அவரது செயற்பாடுகளையும் புகழ்ந்துரைத்தார். நிகழ்ச்சியுடன் பேசிய சைமன் கவர்னர் ஜெனரலாக பணியாற்றியது தனது வாழ்நாளில் மிகப்பெரிய கௌரவம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வு புதிய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்க உள்ள லூயிஸ் ஆர்பரின் பதவியேற்பு விழாவுக்கான அதிகாரப்பூர்வ மாற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்கும் தீர்க்கமான நடவடிக்கையாக கனடிய அரசு முக்கியமான எஃகு மற்றும் அலுமினிய வரி விதிப்புகளை ஒரு முழு வருடத்திற்கு நீட்டிப்பதாக நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பைன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். CGSMA அல்லாத கூட்டாளர்களிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற எஃகு மற்றும் அமெரிக்காவில் இருந்து பெறப்படும் சில எஃகு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கான தற்போதைய வரி சலுகைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரி விதிப்புகள் ஜூன் 30, 2027 வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலகளாவிய வர்த்தக நெருக்கடிகள் மற்றும் நியாயமற்ற சந்தை நடைமுறைகளிலிருந்து உள்நாட்டு எஃகு தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக இந்த ஒரு வருட நீட்டிப்பு அறிவிக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கின்றது. நிச்சயமற்ற உலகளாவிய சந்தையிலே உள்நாட்டு விநியோக சங்கிலியை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என சாம்பைன் வலியுறுத்தினார். அல்பர்டா பிரிவினை வாக்கெடுப்பை முன்னிட்டு அரசியல் பதட்டம் நிலவி வருகின்ற நிலையிலே அல்பர்டாவை கனடாவுடன் இணைத்து வைப்பதிலே பழங்குடியினரின் வாக்குகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கும் என கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பில்லி மோரைன் தெரிவித்திருக்கின்றார். பிரிவினைவாதத்திற்கு எதிராக கோடை விடுமுறையிலே தீவிர பிரச்சாரம் செய்யுமாறு கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவரே தனது உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். பழங்குடியின சமூக தலைவர்களுடன் இணைந்து பணியாற்ற மோரைன் திட்டமிட்டிருக்கின்றார். பழங்குடியினர் மத்திய அரசுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்களை கொண்டிருப்பதால் மாகாண பிரிவினை அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என மோரைன் வாதிட்டார். இந்த நிலையிலே மன்னர் சார்ல்ஸுடனான சந்திப்பின் போது அல்பர்டா பிரிவினைவாதிகளுக்கு பழங்குடியின தலைவர்கள் கடும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உலகளாவிய வளர்ச்சியை தடுக்கும் வகையிலே கடுமையான சர்வதேச ஒழுங்குமுறை விதிகளை உருவாக்க கனடா அரசு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்கள் அடங்கிய குழு ஒன்று வலியுறுத்தி இருக்கின்றது. மனிதனின் அறிவாற்றலை விட மிஞ்சக்கூடிய கட்டுப்பாடற்ற AI அமைப்புகளால் மனித குலத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் என இந்த குழு எச்சரித்திருக்கின்றது. பிரதமர் மார்க் கார்னேயின் அரசு தனது தேசிய AI உத்தியை வெளியிட உள்ள நிலையிலே இந்த கோரிக்கை வலுப்பெற்றிருக்கின்றது. கட்டுப்பாடற்ற தொழில்நுட்ப வளர்ச்சியை விட மனித இறையாண்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் AI ஆராய்ச்சியிலே கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க கனடா உலகளாவிய தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் இந்த குழு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. கனடாவின் புதிய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்கவிருக்கின்ற லூயிஸ் ஆர்பரை லண்டனில் இருக்கின்ற பக்கிங்ஹாம் அரண்மனையில் மன்னர் சார்ல்ஸ் அதிகாரப்பூர்வமாக சந்தித்தார். கனடிய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான லூயிஸ் ஆர்பர் ஒட்டாவாவில் புதிய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்க இருக்கின்ற நிலையில்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது நவீன கனேடிய முடியாட்சியின் தன்மை, பழங்குடியினரின் நல்லிணக்க முயற்சிகள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தில் ஆர்பரின் சிறப்பான பங்களிப்பு குறித்து இருவரும் விரிவாக கலந்துரையாடி இருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமர் மார்க் கார்னேயின் சிறப்பான தேர்வுக்கு மன்னர் தனது முழு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் இந்த சந்திப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றதாக அரச குடும்ப கண்காணிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கனடிய ஆயுதப்படைகளின் பீரங்கி திறனை நவீனமாக்கும் வகையிலே அமெரிக்காவிடமிருந்து 26 M142 எனப்படுகின்ற HIMARS அதாவது ஹை மொபிலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் சிஸ்டம்ஸ் எனப்படுகின்ற அதிநவீன ராக்கெட் லாஞ்சர்களை வாங்குவதற்கு கனடிய பாதுகாப்பு துறை அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. $1 பில்லியன் மதிப்பிலான இந்த ராக்கெட் லாஞ்சர்கள் உக்ரைன் போரில் தங்களது சிறப்பான தாக்குதல் திறனை நிரூபித்திருக்கிறது. கனடிய படையினருக்கு துல்லியமான மற்றும் தொலைதூர தாக்குதல் திறனை வழங்குவதன் மூலம் உலகளாவிய அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும் நேட்டோவின் பாதுகாப்பு பொறுப்புகளை நிறைவேற்றவும் இந்த ராக்கெட் லாஞ்சர்கள் பெரிதும் உதவும் என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராக்கெட் லாஞ்சர்களுடன் படையினருக்கான சிறப்பு பயிற்சிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வெடிமருந்துகளும் இந்த ஒப்பந்தத்திலே அடங்குகிறது. இது கனடிய இராணுவத்தின் வலிமையை பல மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கனடாவின் ஆடியோ மற்றும் ஒலிபரப்பு துறையை மேம்படுத்தும் வகையிலே கனடிய அரசு ஆண்டுதோறும் $600 மில்லியன் நிதியுதவி வழங்கும் என கனடிய அடையாளம் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் அறிவித்திருக்கின்றார். அதே சமயம் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற வெளிநாட்டு ஸ்ட்ரீமிங் தளங்கள் கனடிய நிகழ்ச்சிகளுக்கு நிதியளிக்க வேண்டும் என்கின்ற CRTCயின் புதிய விதிகளுக்கு அரசு இடைக்கால தடையை விதித்திருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியான இக்காலத்தில் இத்தகைய விதிகளை அமல்படுத்துவது சந்தா கட்டணங்களை உயர்த்த வழிவகுக்கும் என பிரதமர் மார்க் கார்னி அரசு வாதிட்டிருக்கின்றது. இதற்கு பதிலாக உள்ளூர் படைப்பாளிகளுக்கு அரசே நேரடியாக நிதியளிக்கும் அதே வேளையிலே ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சட்டத்தை மாற்றுவதற்கான புதிய கொள்கைகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. மக்களின் பொருளாதார சுமையை அதிகரிக்காமல் உள்நாட்டு கலைத்துறையை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மில்லர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் மரக்கட்டை மீதான வரி விதிப்புகள் மற்றும் காட்டுத்தீ போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற கனடாவின் வனத்துறையை மீட்டெடுக்க இயற்கை வளத்துறை அமைச்சர் ஹோட்சன் $400 மில்லியன் மதிப்பிலான மிகப்பெரிய நிதியுதவி திட்டத்தை அறிவித்திருக்கின்றார். இதில் பிராந்திய வரி பதிலளிப்பு முயற்சிக்காக $300 மில்லியன், வனத்துறை சார்ந்துள்ள கிராமப்புற சமூகங்களுக்கான புதிய பிராந்திய மேம்பாட்டு நிதியாக $100 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குறைந்த கார்பன் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் 56 புதிய திட்டங்களுக்கு $130 மில்லியன் நிதி அளிக்கப்படும் எனவும், அதாவது புதிதாக அந்த நிதி அளிக்கப்படும் எனவும் ஹோட்சன் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் டிம்பர் இண்டஸ்ட்ரிக்கான கடன் உத்தரவாத திட்டத்தையும் கனடா வர்த்தக மேம்பாட்டு வங்கி விரிவுபடுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை பாதுகாப்பதோடு வனத்துறையை நிலையான பசுமை பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்தும் என்றும் அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். எல்லை தாண்டிய வர்த்தக இடையூறுகள் மற்றும் சுங்கவரி அதிகரிப்பு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள கியூபெக்கை மையமாக கொண்ட தேசிய சரக்கு போக்குவரத்து நிறுவனமான CAT நோர்த் அமெரிக்காவிற்கு $90 மில்லியன் கடன் உதவியை கனடிய அரசு அறிவித்திருக்கின்றது. நிதியமைச்சர் பிரான்சோ பிலிப் சாம்பைன் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். பெருநிறுவனங்களுக்கான கடன் திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற இந்த நிதியுதவி நிறுவனத்தின் செயற்பாடுகளை மேம்படுத்தவும் வட அமெரிக்க சரக்கு போக்குவரத்தை நிலைப்படுத்தவும் உதவும். இந்த நடவடிக்கையின் மூலம் நூற்றுக்கணக்கான நடுத்தர வர்க்க தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்படும் என ஷாம்பைன் வலியுறுத்தி இருக்கின்றார். சர்வதேச வர்த்தக நெருக்கடியான இக்காலகட்டத்திலே வட அமெரிக்க எல்லைகளில் அத்தியாவசிய பொருட்களின் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வதே அரசின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவின் பொருளாதாரம் சமீபத்தில் தொழில்நுட்ப பின்னடைவை சந்தித்திருந்தாலும் அடுத்த 2 ஆண்டுகளில் அது வலுவடைந்து மீண்டும் எழுச்சி பெறும் என பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு, அதாவது OECD தெரிவித்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் கனடாவின் GDP வளர்ச்சி 1.2%, 2027 1.7% அதிகரிக்கும் என பாரிஸை தலைமையிடமாக கொண்ட இந்த அமைப்பு கணித்திருக்கின்றது. உள்நாட்டு நுகர்வு அதிகரிப்பு, பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பில் அரசின் முதலீடு மற்றும் வணிகத்துறையின் வளர்ச்சி ஆகியவை இந்த பொருளாதார மீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக அமையும் என OECD தெரிவித்திருக்கின்றது. மேலும் மத்திய கிழக்கில் நிலவுகின்ற மோதல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விலைகள் உயர்ந்துள்ளதால் கனடாவின் எரிசக்தி ஏற்றுமதியாளர்கள் பெரும் லாபம் ஈட்டுவார்கள் எனவும் அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பாலிவ்ரே தனது பிறந்த நாளன்று நாடாளுமன்றத்திலே பிரதமர் மார்க் கார்னியுடன் கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டார். கனடா தற்போது உண்மையான பொருளாதார மந்த நிலையை சந்தித்து வருகிறதா அல்லது அரசு கூறுவது போல் இது வரும் தொழில்நுட்ப பின்னடைவுதானா என்பதை பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மில்லியன் கணக்கான கனடியர்கள் வீட்டு வாடகை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலே பிரதமர் பொருளாதார வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதாக பாலிவ்ரே குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த கார்னி பொருளாதாரத்தில் சில பலவீனங்கள் இருப்பதை ஒப்புக்கொண்டாலும் 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலே கனடாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என OECD அறிக்கையை சுட்டிக்காட்டியிருந்தார். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு தொடர்பான இந்த பிரச்சனை கனடிய அரசியலிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்டாய உழைப்பு விநியோக சங்க குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே கனடா மற்றும் 60க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது கடுமையான புதிய வர்த்தக வரிகளை விதிக்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தி இருக்கின்றது. வர இருக்கின்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பதாக கனடாவை தன் வழிக்கு கொண்டுவர ட்ரம்ப் எந்த ஒரு அழுத்தத்தையும் பயன்படுத்துவார் என அமெரிக்க அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். எனினும் அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தல் ஆச்சரியம் அளிக்கவில்லை என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவது குறித்து ட்ரம்ப் கூறிய முந்தைய கருத்துக்களை அமெரிக்க தூதர் கொகஸ்ட்ரா மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் பெறுகின்ற மில்லியன் கணக்கான கனடியர்களுக்கு மளிகை பொருட்களுக்கான நிதியுதவி எனப்படுகின்ற GST கடனை கனடா அரசு வழங்க தொடங்கி இருக்கின்றது. மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டு வாடகை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உதவும் நோக்கிலே இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான வருமான வரியை செலுத்திய தகுதியுள்ள குடிமக்களின் வங்கி கணக்குகளிலே ஜூன் மாதம் முழுவதும் இந்த தொகை நேரடியாக செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக பொதுமக்கள் தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை எனவும் தங்களது வங்கி கணக்குகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் நிதி நிபுணர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.
சமீபத்தில் நடைபெற்ற மெலோனா கோடினா 2026 குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் பதக்கம் வென்ற 105 கனேடிய வீரர்களுக்கு $6,20,000 ஊக்கத்தொகையை வழங்குவதாக கனடிய ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் அறக்கட்டளைகள் அறிவித்திருக்கின்றது. டீம் கனடா போடியம் விருதுகள் திட்டத்தின் கீழே பதக்கம் வென்ற ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு பதக்கத்திற்கு தலா $5,000 வீதம் பரிசு தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மாளவியா அறக்கட்டளையின் பெரும் நன்கொடையின் மூலம் இந்த விருது திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. கனடாவின் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவது பெருமை அளிப்பதாக சஞ்சய் மாளவியா தெரிவித்திருக்கின்றார். இந்த நிதியுதவி தடகள வீரர்களுக்கு ஆதரவளிக்கும் அரசின் பிற திட்டங்களுக்கு உறுதுணையாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான குறைபாடுகள் உள்ளவர்களுக்கான உறுதி செய்யப்பட்ட வருமானம் அதாவது AASH திட்டத்திலிருந்து அல்பர்டா ஊனமுற்றோர் உதவி திட்டத்திற்கு அதாவது ADAP திட்டத்திற்கு மாற்றப்பட்ட புதிய கொள்கையால் அல்பர்டாவில் குறைந்த வருமானம் பெறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய மருத்துவ தகுதி மறுமதிப்பீடுகள் மற்றும் மறைமுகமான நிர்வாக குறைப்புகளால் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழுகின்ற மக்களின் மாதாந்திர வருமானம் பெருமளவு குறைந்திருக்கின்றது. அத்தியாவசிய மருந்துகள், உணவு மற்றும் வீட்டு வாடகை போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திடீர் மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மாகாண அரசு உடனடியாக இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு மனிடோபாவிலே கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியிலே அடுத்தடுத்து 3 பயங்கர சுழல் காற்றுகள் தாக்கியதை கனடா தேசிய வானிலை ஆய்வு மையமான என்விரான்மென்ட் கனடா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த சூறாவளியினால் கிராமப்புறங்களில் உள்ள பல வீடுகளின் மேற்கூரைகள் பறந்தது என்றும் மின்கம்பங்கள் சாய்ந்தது என்றும் மரங்கள் வேரோடு சாய்ந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய நிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகே ராட்சத சுழல் காற்று வீசுகின்ற காட்சிகள் சமூக வலைதளங்களிலே பரவி பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சேதமடைந்த பகுதிகளில் மீட்பு படையினர் தீவிர சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இயற்கை பேரிடரிலே பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டவசமாக எவ்வித உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை என உள்ளூர் போலீசார் மற்றும் மருத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஆபத்தான ஏரியில் விழுந்து மாயமான 2 துடுப்பு படகு வீரர்களின் உடல்கள் RCMP நீச்சல் நிபுணர்களால் பல நாட்களாக நடந்த தீவிர தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கின்றது. ஹெலிகாப்டர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் மீட்பு படகுகள், சொனார் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் உதவியுடன் இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றது. ஏரியின் மிக குளிர்ந்த நீர் மற்றும் கணிக்க முடியாத நீரோட்டங்கள் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுவோர் கட்டாயம் உயிர்காக்கும் உடைகள் அதாவது லைவ் ஜாக்கெட்ஸை அணிய வேண்டும் என்று உள்ளூர் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரித்திருக்கிறார்கள். காட்டுத்தீயின் காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்ட ரெட் எர்த் மற்றும் ஷோர் லேக் நேஷன் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் பல வாரங்களுக்கு பிறகு தங்களது வீடுகளுக்கு திரும்பியிருக்கிறார்கள். இப்பகுதிகளை சூழ்ந்திருந்த பயங்கரமான காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டு வர தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடினார்கள். தீயின் தீவிரம் குறைந்ததை அடுத்து மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல வாரங்களுக்கு பிறகு வீடு திரும்பிய மக்கள் மகிழ்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள். எனினும் மீண்டும் காட்டுத்தீ பரவாமல் தடுக்க அப்பகுதியில் தீ மூட்டுவதற்கான தடைகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நியூ பிரவுன்ஸ்விக் மாகாணத்திலே டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்ட வயதான பெண்ணொருவர் வீட்டை விட்டு 12 முறை வெளியேறிய நிலையிலே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. காப்பகத்தில் தங்கியிருந்த அந்த பெண் பலமுறை தனியாக வெளியேறி காணாமல் போயிருக்கின்றார். தொடர்ச்சியாக தேடப்பட்டு இருக்கின்றார். இந்த நிலையில் தான் இறுதியாக அவர் வெளியேறிய போது பனி மூடிய ஒரு பள்ளத்திலே வீழ்ந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த மரணத்தை தடுத்திருக்கலாம் எனவும் காப்பக பணியாளர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் எனவும் முதியோர் நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணையை நடத்த மாகாண அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.